காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆண்டவர். இதுதான் தலைப்பு. அநேக நேரங்களிலே எத்தனையோ வகையான முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். காரியங்கள் வாய்க்க பண்ணப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்தந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 138வது சங்கீதம் 8வது வசனத்திலே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ நமக்காக காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்கிறார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்பதை நாம் நம்முடைய சிந்தைகளிலேயே வைத்துக் கொள்வோம். அப்ப ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். எந்தெந்த காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார், இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எந்தெந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள், தடைப்பட்ட காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். தடைப்பட்ட காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நெகேமியா ஆண்டவருடைய அலங்கத்தை கட்ட முற்படும் பொழுது தடைகள் வருகிறது. இந்த தடைகள் யாரால் வருகிறது? மனிதர்களால் வருகிறது. வேதவசனம் சொல்லுகிறது. 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், இதை ஒரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்ட பொழுது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. மிகவும் விசனமாய் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், அதுக்கு தடையை உண்டு பண்ணுவதற்காக என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அவ்வளத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டுச்சு. வேதம் சொல்லுகிறது, தடைகளை ஆண்டவர் மாற்றி காரியத்தை, தடைப்பட்ட காரியத்தை அவர் மாற பண்ணுகிறவர் அல்லது வாய்க்க பண்ணுகிறவர். காரணம் என்ன? மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்த்தால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? தடைபட்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? தடைகளை உண்டு பண்ணக்கூடியவர்கள் யார்? மனிதர்களா அல்லது பொல்லாங்கனா அல்லது வேறு வகையான காரியங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் தடைகளை மாற்றி போடுகிறவர். தடைகளை நீக்கி போட்டு தடைப்பட்ட காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ பெரிய காரியங்களை மகிமையாக நமக்கு செய்யக்கூடியவர், ஆச்சரியமாக நடத்தக்கூடியவர், அற்புதமாக நடத்தக்கூடியவர். எத்தனை மகிமை அது, எத்தனை மேன்மை அது! தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இப்போ நம்ம இந்த ஒரு காரியத்திற்காக முதல்ல நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிற காரியம் எது? தடையாக இருக்கிற காரியம் எது? தடை பண்ணுகிறவர்கள் யார்? இதெல்லாம் உங்கள் சிந்தனைகளை கொண்டு வாருங்க.
யார் யார் எந்தெந்த வகைகளிலே தடைகள் வந்தாலும் அவைகளை மாற பண்ணக்கூடியவர், தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உறுதியை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு, தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு, தடைப்பட்ட காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இது உருவாகட்டும். இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடுகிறீர்களா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஐயோ எனக்கு இதில் தடையாக இருக்குதே, என் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு இது தடையாக இருக்குதே, வேலை வாய்ப்பிற்கு இது தடையாக இருக்குதே, குழந்தை பேற்றுக்கு இது தடையாக இருக்குதே, இன்னும் பல்வேறு வகையான தடைகள் எனக்கு இது இருக்குதே, நீ சொன்னீரே தடைப்பட்ட காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னீரே, எப்பொழுதே யார் யாரெல்லாம் இதற்காக வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மகத்தான காரியங்கள் உண்டு பண்ணும்படியாய் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆச்சரியமாய் நடத்தக்கூடிய ஆண்டவர் கூட இருந்து வழிநடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையாகவே நாங்கள் இணைந்து ஜெபித்தோம். கர்த்தர் என்னுடைய தடைகளை மாற்றினார் என்று சொல்லக்கூடிய அளவில் நீர் செயல்பட போகிற தன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக மூடப்பட்ட கதவை திறந்து வாய்க்க பண்ணுவார். மூடப்பட்ட கதவை திறந்து அவர் வாய்க்க பண்ணுகிறவர். சில நேரங்களில் எல்லா பக்கமும் எனக்கு அடப்பட்டு கிடக்குது, காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அந்த கதவை தட்டினா அது மூடி இருக்கு, இந்த கதவை தட்டினா இது மூடி இருக்கு, யார்தான் எனக்காக கதவை திறந்து கொடுப்பார்கள் என்கிற ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ள என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, மூடப்பட்ட கதவை திறந்து நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏசாயா 22வது அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இதுவரைக்கும் உங்களுக்கு அடப்பட்டது மாதிரியே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இரும்பு திறக்கும். அடப்பட்ட கதவுகளை திறக்கும். உங்களை யாரும் அடக்கி வைக்க முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காரியத்தை யாரும் மூடி வைக்க முடியாது. அது திறக்கப்பட்டு போகும். திறக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இப்படி வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 8ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் நமக்காக வாசலை திறக்கக்கூடியவர். எவ்வளவு ஆணித்தரமாக பூட்டியிருந்தாலும், எவ்வளவு அதாவது திறக்கவே கூடாது என்கிற அளவில் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? பேதுரு என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதனை சிரச்சேதம் பண்ணுவதற்காக, கொலை பண்ணுவதற்காக, அழித்து விட வேண்டும் என்பதற்காக, உலகத்தை விட்டு போக்கடிக்கணுங்கிறதுக்காக ஏரோது ராஜா திட்டம் பண்ணுகிறார். அவ்வளவு தூரத்திற்கு பேதுருவை கொலை செய்வதற்கு ஏரோதுக்கு என்ன வந்துச்சு?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால கொலை செஞ்சதுனால அது யூதருக்கு பிரியமா இருந்துச்சுதான். ஒருத்தனை போட்டதுக்கே இவ்வளவு தூரம் நமக்கு மதிப்பு ஏறிட்டுத, இப்ப கூட ஒருத்தனை நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் செயல்படுகிறார். அப்படி செயல்படும் பொழுது வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள் என்ன சொல்லுகிறது. பேதுருவை பிடிச்சு ஜெயிலில் போட்டிருக்காங்க கொலை செய்யணுங்கிறதுக்காக. சரிதானா? இப்போ இந்த பேதுரு உள்ளே இருந்து வெளியே வர முடியாது. எப்போ வெளியே வருவான்? கொலை செய்யப்படுவதற்காக வெளியே கொண்டு வருவாங்க. அப்போ அந்த சிறைச்சாலையினுடைய கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரோ பூட்டப்பட்ட கதவை திறந்து வாய்க்க பண்ணுவார். இப்ப இந்த பேதுருவினுடைய உள்ள வச்சு பூட்டி இருக்கிற சிறைச்சாலையினுடைய கதவை திறக்கிறதுக்கு யாரால முடியும்? யார் அதற்கு ஒத்தாசை பண்ணுவா? யாருடைய ரெக்கமெண்டேஷன் வேணும்? திருச்சபையாரெல்லாம் பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள், ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள் என்று சொல்லப்படலை. ஜெபிக்கணுமேங்கிறதுக்காக ஜெபம் பண்ணாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, ஏரோது ராஜா உள்ளே இருந்து தூங்கி கொண்டிருக்கிறார். செயலுக்குள்ளேயும் தூக்கம் வரும். அவருக்கு தெரியும் தன்னைய சிரச்சேதம் பண்ணுவதற்காக தான் கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியும். என்னைக்கு தூக்கப்படுவாங்கன்னு அவருக்கு தெரியாது. என்னைக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் நிம்மதியா தூங்குகிறார். கர்த்தரை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் எந்த நிலையிலும் உண்மையாக தூங்க முடியும், பயமில்லாமல் தூங்க முடியும், நேர்த்தியாக தூங்க முடியும் என்பதற்கு உதாரணம் தான். இந்த பிரச்சனையில் எனக்கு எப்படி பிரதர் தூக்கம் வரும்? நீங்களே சொல்லுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் உங்க பிரச்சனையை பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க பிரச்சனை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர். அவ்வளோ பெரிய நெருக்கடியிலும் அவ்வளோ பெரிய போராட்டத்திலும் என்னைக்கு சிரச்சேதம் என்று தெரியாத நிர்பந்தமான நிலையிலும் நிம்மதியான ஒரு தூக்கத்தை சிறைச்சாலையிலேயே தூங்கி கொண்டிருந்தாரே. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 6வது வசனத்தில் 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு இருக்கதே சிறை, அதுல வேற சங்கிலி கட்டு. கதவை திறந்தாதான் வெளியவே போக முடியும். அதுக்குள்ளேயும் சங்கிலியை வச்சு கட்டப்பட்டு எங்க கதவை உடைச்சிக்கிட்டு தென்னிக்கிட்டு பேருவாரோ. அவரோ தான் வெளியே போவதற்காக எந்த முயற்சியும் பண்ணல. பயங்கரமான காவல். இப்பதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார், அற்புதத்தை செயல்படுத்துகிறார். எப்படி செயல்படுகிறார் பாருங்கள். வசனம் சொல்லுகிறது 7வது வசனத்துல, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. முதல்ல கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் தானா உடைஞ்சு போச்சுது. அங்க ஒரு ரம்பம் இருக்குது. இந்த சங்கிலியை கொண்டு இப்படி ராகு நோ, கையில உள்ளது தன்னால போதியா. எந்த நிலையில மூடப்பட்டிருந்தாலும், எந்த வகையில பூட்டு போடப்பட்டிருந்தாலும், எந்த வகையிலே அடைக்கப்பட்டிருந்தாலும் காரியத்தை நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அங்க பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னால விழுது. ஆண்டவருடைய நாள் வரும் பொழுது, ஆண்டவருடைய வேலை வரும் பொழுது, உங்களை எது கட்டி வச்சிருக்குதோ, எது பூட்டப்பட்டிருக்கிறதோ எல்லாம் உடைந்து விழும். தன்னால வரும். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிறோம் பாருங்க. 10ஆம் வசனத்துல, அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானாய் முதல்ல சங்கிலி விழுந்துச்சுது. பிறகு அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையினுடைய கதவுகள் ஒவ்வொன்னா திறக்குது. யாரும் கஷ்டப்பட்டு இழுக்கல, முட்டி மோதல, சுத்தில வச்சு உடைக்கல, கடப்பாறை வச்சு தென்னல. தன்னால உங்க வாழ்க்கையில மூடப்பட்ட கதவுகளை திறந்து வாய்க்க பண்ணுவார்.
இந்த திறவுகோல் என்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. அது நீங்க எந்த முயற்சியும் பண்ணாண்டாம். எப்படி திறப்பார்னு உங்களுக்கு தெரியாது. எப்படியும் திறக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர், எப்படியும் திறக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. 2 காரியம் சொன்னேன். தடைப்பட்ட காரியத்தை வாய்க்க பண்ணுவார், மூடப்பட்ட கதவை வாய்க்க பண்ணுவார். இப்போ நம்ம இந்த 2வது குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். யாருடைய வாழ்க்கையிலலாம் எல்லாம் மூடி இருக்குதே, ஐயோ எப்போ வாசல் திறக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களா? இன்று ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யட்டும். கண்களை மூடுங்க. தேங்க்யூலா. எந்தெந்த விஷயம்லாம் திறக்கலைன்னு தடுமாடிக்கிட்டு கிடக்குறீங்க, எந்தெந்த காரியம்லாம் மூடி இருக்குது நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, தானாக நடக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். தானாக நடக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். தானாய் நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த பேதுரு சிறைச்சாலைக்குள்ள அமைதியாக படுத்திருந்ததை போல, கையில் கட்டி சங்கிலிகள் போடப்பட்டிருந்தாலும் எந்த முறுமுறுப்பு இல்லாமல், எந்த கூக்குரல் இல்லாமல், எந்த புலம்பல் இல்லாமல் மிக அமைதியாக இருந்ததை போல நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில மூடப்பட்டிருக்கிற கதவுகளை எல்லாம் திறந்து தானாய் உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 3வதாக வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். சாத்தியமில்லாத காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். அது என்னையா சாத்தியமே இல்லாத காரியம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் எண்ணலாம். உலக பிரகாரமான அறிவை வைத்தோ, உலக பிரகாரமான கருவியை வைத்தோ முடியாது, நடக்காது என்று சொல்லுகிற காரியத்தை கூட நம்முடைய ஆண்டவர் எளிதாக செய்வார். ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரியாளோடு தேவதூதன் பேசுகிறான். நீ கர்ப்பவதியாவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பேரிடு. அவளுக்கு திகைப்பா இருக்குது. இது எப்படி ஆகும்? கல்யாணம் முடிஞ்சாதானையா குழந்தை பிறக்கும்? இல்லையே, சாத்தியம் இல்லை, சாத்தியமே கிடையாது. ஆனால் நடக்கும். அதான் ஆண்டு சொல்கிறார், தேவனாலே கூடாத காரியம். நீங்கள் உலக பிரகாரமான முறைகளிலே இந்த காரியங்கள் நடக்க வேண்டுமென்றால் இது இருக்கணுமே, அது இருக்கணுமே, இது இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரோ எதுவுமே இல்லாமல் நம்மை நடத்தக்கூடியவராயிருக்கிறார். எதுவுமே இல்லாமல் நமக்கு தேவையான காரியங்களை அவர் செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். சாராளினுடைய வயது மிக வயது சென்றவள். ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்னார், குழந்தை பேர் உனக்கு உண்டாகும், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியெல்லாம் பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் அவர் சொன்னார். நம்புவதற்கு சாத்தியக்கூறே இல்லை. தன்னுடைய கற்பம் செத்து போனது, தன் மனைவியினுடைய கற்பம் செயலிழந்தது. இந்த நிலையிலும் ஆண்டவரை நம்பினார்கள். ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார். வேதத்திலே சில மகத்துவமுள்ள காரியங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது அறிவியல் ரீதியாகவோ மருத்துவ ரீதியாகவோ தெரிவிக்கவே பட முடியாத காரியங்களை ஆண்டவர் மகிமையாய், நேர்த்தியாய், எளிதாக அவர் செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். மொர்தெகாய்க்கு தீங்கு விளைவிப்பதற்காக ஆமான் செய்த காரியங்கள் ஏராளம். மொர்தெகாயை காக்க பண்ண வேண்டும் என்பதற்காக
ராஜாவுக்கு நித்திரையே வராதபடி கர்த்தர் மாற்றினார். தூக்கம் வராதனால என்ன செய்யலாம்? சில கால வர்த்தகமான புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அப்படி கொண்டு வர சொன்னதுனால தான் இதற்கு முன்னால் மொர்தெகாய் செய்த காரியங்கள் அவன் கண்ணில் பட்டுச்சுது. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் அந்த ராஜா நல்லா தூங்கி இருந்தாருன்னா பெரிய மோசமான காரியங்களை சந்திச்சிருக்கோம். அப்போ நான் இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு சாத்தியமில்லாத காரியத்தை வாக்கிய பண்ணணும்னா உங்களுக்காக சிலரை ஆண்டவர் நித்திரையே பண்ண முடியாதபடி தூக்கத்தை கெடுப்பார். ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப இதேல எண்ணாகமம், மன்னிக்கணும், எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின் பகுதியை பாருங்க. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதரானவர்கள் விரட்டப்பட வேண்டியவர்கள் என்று அங்கே சதித்திட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்போ காரியம் மாறுதலாக முடிந்தது. அப்போ சாத்தியமில்லாத காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். யோசேப்பு எத்தனையோ ஆண்டுகள் நிர்பந்தமான நிலை, 13 வருஷமா சித்திரவதைப்பட்டதை போல காணப்பட்டான். ஒரே நாளிலே ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய உயர் பதவி, ஹை போஸ்ட், ஒரே நாள் அவருக்கு கிடைச்சதாக வசனம் சொல்லுகிறது. அவர்லாம் இந்த பதவிக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் கொஞ்சமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 41:14 அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வந்து வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். எப்படி காவல் கடங்களை கடந்தவன் இவன் பார்வோன்ட்ட வாரான். தொடர்ந்து வாசித்து பார்த்தால் அவனுக்கு பெரிய பதவி, ஹை போஸ்ட். ஆச்சரியமாய் நடத்துகிறவர். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்க வாழ்வை தலைகீழாக மாற்றக்கூடியவர். இந்த காரியெல்லாம் நடக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே என் காரியம் உம்முடையது அப்படின்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தான் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அறிக்கை பண்ணுங்க. இதுவரை நடத்தினீரே தோத்திரம், நன்றி செலுத்துங்க, நிச்சயம் நடக்கும். கண்களை மூடுவோமா? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். சாத்தியமே இல்லாத காரியமா இருக்கலாம், அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இதான் கேள்வி எங்களுக்குள்ள. நடக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியை எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்வை நீர் மாற்றி போடுகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள் வாய்க்க பண்ணுமோ அதற்கு தக்கபடி தங்களுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து உமக்கு ஒப்படைத்து மூலமாய் காரியங்களை மாறுதலாக வாய்க்க பண்ணக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை நீர் அருளி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.